வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது மேக்ஸ் வீடியோ. ஆக்சுவலாக நம்ம நேரம் மற்றும் வேலை, அதாவது டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஆல்ரெடி நம்ம 4 பார்ட்டு போட்டிருக்கோம். அதில் மேக்ஸிமம் ஒரு 9 மாடல் வரைக்குமே கவர் ஆகிருக்கு. இது ஃபைனல் பார்ட். இதில் இன்னும் ரிமைனிங் என்னென்ன கான்செப்ட்லாம் மிச்சம் இருக்கோ அது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். இதோட டைம் அண்ட் ஒர்க்கில் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் எக்ஸாமில் இது கேட்குறதுக்கான பாசிபிள் இருக்கோ அந்த எல்லா மாடலும் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்கிற எல்லா மாடலுமே இந்த 5 பார்ட்டுக்குள்ளே கவர் ஆயிடுது. நீங்கள் ஒன்ஸ் புதுசாக நீங்கள் பார்க்க வரவங்களா இருந்தால் அந்த பேசிக்லேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டாப்பிக்கு நான் வந்து டைம் அண்ட் ஒர்க்குக்கு முன்னாடி சிம்பிளிஃபிகேஷன், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், நேர்மாறல், எதிர்மாறல் இது எல்லாமே இதே மாதிரி பார்ட் வைஸாக போட்டிருக்கு. அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த டாபிக் உள்ள வாங்க. ஏன்னா இதில் நம்ம நேர்மாறல், எதிர்மாறல், எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது இது எல்லாமே யூஸ் பண்ணுவோம். அப்போ நீங்கள் பேசிக் தெரிஞ்சால் தான் இந்த சம் வந்து போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நம்ம இப்போ இந்த டாபிக் உள்ள போகலாம். ஆல்ரெடி 9 மாடல் வந்து நம்ம முடிச்சிருக்கோம். இப்போது டைப் 10 இது பாருங்கள். இது ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாடலில் ஒரு சம் தான். அதில் ஒரு சின்ன ட்விஸ்டடாக இப்படி கொஷின் கேட்டால் எப்படி இருக்கும், அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இதை கொடுத்துருக்கேன். கொஸ்டினை பாருங்கள். ஏ மற்றும் பி சேர்ந்து ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பார்கள். ஏ மட்டும் அந்த வேலையை தனியாக 20 நாட்களில் முடிப்பார். பி தினமும் அரை நாள் வேலை செய்து ஏ மற்றும் வேலை செய்தால் ஏ மற்றும் பி சேர்ந்து அந்த வேலையை எவ்வளவு நாட்களில் முடிப்பர் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கொஸ்டினை பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க. எப்பயும் நம்ம செய்கிற மாதிரி தான் ஏ வேலை பி வேலைன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் சின்ன ட்விஸ்ட் என்னன்னா, பி வந்து ஃபுல்லாக வேலை செய்யலை, அரை நாள் மட்டும்தான், பாதி நாள் மட்டும் வேலை செஞ்சுட்டு போயிடுறாரு அப்படிங்கிறத ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அதை வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணிட்டோம்னா நம்ம மற்ற எல்லாத்தையும் எப்பயும் சிம்பிளாக செய்கிற மாதிரியே செஞ்சிடலாம். இப்போ இந்த சமம் வந்து 2 டைப்பாகவும் நம்ம போட போகிறோம். எப்படின்னா, இப்போ கொஸ்டின் ஒருவேளை பி மட்டும் தினமும் அரை நாள் வேலை செய்தால் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பார் அப்படிங்கிற கொஸ்டின் மட்டும் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ என்ன பண்ணோம்னா பியோட வேலையை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். சரியா? அதை எப்படி கண்டுபிடிப்போம்? நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஏ பி அவங்களோட வேலையை நம்ம நார்மலாகவே கண்டுபிடிக்க முடியும். பாருங்கள், ஏ ப்ளஸ் பி 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஷினில், ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பார். அதே இது ஏ மட்டும் எத்தனை நாளில் முடிக்கிறாரு, 20 நாளில் முடிக்கிறாரு. அப்போ நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், 12க்கும் 20க்கும் எல்சிஎம் எடுப்போம். 2 6 2 12, 10 2 20, திரும்ப 2 2 6 I 2 10. இப்போ 2 × 2 × 3 × 5 எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும், 2 2 4 4 12, 12 5 60 60ன்னு வருதா. அப்போ இந்த 60ஆல் நான் இங்கே மல்டிப்ளை பண்ணணும். பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், மேலே 5 கிடைக்கும், கீழே 3 கிடைக்கும். புரியுதா? இப்போது ஏயும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 5 வேலை செய்கிறாங்க, ஏ மட்டும் 3 வேலை செய்கிறார். அப்போ இதில் பி மட்டும் எத்தனை வேலை செய்கிறாரு பாருங்கள், ஏ ப்ளஸ் பி வந்து 5, அதில் ஏ மட்டும் 3. அப்போ நான் 2ஐயும் மைனஸ் பண்ணி போட்டேன்னா எனக்கு பியோட வேலை கிடச்சிடும். பி வந்து ஒரு நாளைக்கு எத்தனை வேலை, 2 வேலை செய்கிறாரு. ஓகேவா? இப்போ பியோட ஒர்க்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன். பியோட ஒர்க்கு வந்து ஒரு நாளைக்கு 2 ஒர்க்குன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனால் இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, பி ஒரு நாளைக்கு அரை நாள் தான் வேலை செய்கிறாரு, மொத்த நாளும் அவர் வேலை செய்யலை, ஹோல் டே வேலை செய்யலை, அரை நாள் தான் வேலை செய்கிறாரு. அப்போ பியோட அரை நாள் வேலை என்னது, 1 தான், ஒரு ஒர்க்கு தான் அவர் முடிச்சிருப்பார். அப்போ மொத்த வேலையும் பி முடிக்க எவ்வளோ நாள் ஆகும்னு ஒரு வேலை கொஷின் கேட்டால் என்ன செய்யணும், மொத்த ஒர்க்கு 60ன்னு நம்ம எல்சிஎம்மில் கண்டுபிடிச்சோமா. இப்போ பி அரை அரை நாளாக வேலை செஞ்சுருப்பாரா, அப்போ ஒன்றா பண்ணியிருப்பாரா. அப்போ அவருக்கு பி தனியாக செஞ்சுருந்தா இந்த மொத்த ஒர்க்கையும் முடிக்க அவருக்கு 60 நாள் ஆகிருக்கும். இது ஒரு கொஸ்டின். ஓகேவா? ஒரு வேளை இப்படி கொஸ்டின் கேட்டிருந்தா இதோட நீங்கள் முடிச்சுட்டு 60 நாள்னு போட்டிருக்கணும். ஆனால் இங்கே கொஸ்டினில் இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, அரை அரை நாள் வேலை செய்கிறாரு, இப்போது ஏயும் பியும் சேர்ந்து அந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போது நம்ம என்ன செய்யணும்,
ஏயோட வேலை நாள் நம்மளுக்கு தெரிஞ்சிருது, பியோட வேலை நாள் தெரிஞ்சிருச்சு. இப்ப 2யும் கூட்டி போட்டுக்கிற வேண்டியதானே. இது மட்டும் கேட்டா இதோட முடிச்சுருங்கப்பா. ஆனா கொஸ்டின்ல நம்மளுக்கு அப்படி கேட்கல. ஏயும், பியும் சேர்ந்து எவ்வளோ நாள்ல அந்த வேலைய முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஏ ஏவோட வேலை எத்தன நாள்னு சொன்னோம்? 3. பியோட வேலை 2ன்னு சொன்னோம். ஆனா அவ 1/2 நாள் தான் வேலை செய்றனால 1 தான் செஞ்சுவாரு. அப்ப 2ம் சேர்ந்து ஏ பிளஸ் பி ஒரு நாளைக்கு 4 வேலை செய்வாங்க. அப்ப 4 வேலைன்னா மொத்தம் ஒர்க் வந்து 60. டோட்டல் ஒர்க்கு 60. இத 2 பேரும் சேர்ந்து அதாவது 4 4 ஒர்க்கா முடிச்சாங்கன்னா, எவ்வளோ நாள்ல முடிப்பாங்க? 15 நாள்ல முடிப்பாங்க. இதுதான் இப்ப கொஸ்டின்ல குடுத்துருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர். சரியா? இத இப்படி கேட்டாலும், இதோட முடிச்சுட்டு நீங்க இத ஆன்ஸரா சொல்லலாம். பி மட்டும் தனியா அந்த வேலைய அரை அரை நாளா செஞ்சா எத்தன நாள்ல முடிப்பாருன்னு கேட்டான். ஏயும், பியும் சேர்ந்து பண்றதுன்னா எப்படி? தெரியுதா? எல்லாத்துக்கும் பேசிக் வந்து ஏவோட ஒண்ணு ஏ பிளஸ் பியோ, இல்ல ஏவோ, பியோ என்ன குடுத்துருக்காங்களோ, அத வச்சு அதோட ஒரு நாள் வேலைய நீங்க கண்டுபிடிச்சிட்டாலே போதும். கொஸ்டினுக்கு ஏத்தாப்புல நீங்க ஈஸியா கடைசியில ஃபைனலா ஆன்ஸர கொண்டு வந்துரலாம். ஓகே. அடுத்தது பெர்சன்டேஜ் டைப்ல குடுப்பாங்க. பாருங்க. ஏ என்பவர் அடுத்த டைப் இது 11 டைப் 11. ஏ என்பவர் 80% வேலையை 20 நாட்களில் முடிப்பார். எனில், அதே திறமை கொண்ட பி என்பவருக்கு மொத்த வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனை? பாருங்க. ஏவோட வேலைய குடுத்துட்டு பி எத்தன நாள்ல முடிப்பாருன்னு கேட்டா, அது தப்பு. ஏன்னா ஏவோட திறமை வேற, பியோட திறமை எப்படி இருக்குமோ நம்மளுக்கு தெரியாது. ஆனா இங்க அதனால தான் கொஸ்டின்ல எப்படி மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா, ஏ 80% வேலைய 20 நாள்ல முடிப்பார்ன்னா, அதே திறமை கொண்ட அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அவங்க 2 பேருமே ஈக்குவலான நேரத்தில தான் வேலை செய்வாங்க. பி என்பவருக்கு மொத்த வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனை? இது ரொம்ப சிம்பிளானது தான் அப்படி பார்த்தா இந்த மாடலு. இப்ப பாருங்க. பி என்பவருக்கு மொத்த வேலை. அப்ப மொத்த வேலை அப்படின்ட்டாலே நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறோம்னா 100% எடுத்துக்கிறணும். மொத்த வேலை வந்து 100%. ஓகேவா? அப்ப இந்த 100% முடிக்கிறதுக்கு தான் பிக்கு எவ்வளவு ஆகும்னு கேட்குறாங்க கொஸ்டின். அப்ப நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? குடுத்திருக்க டேட்டா படி 80% 20 நாள்ல முடிக்கிறாங்கன்றது நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு குடுத்துருக்க ஹிண்ட். இத வச்சு நம்ம 100% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இப்ப இந்த இடத்துல தான் நம்மளுக்கு நேர்மாறல், எதிர்மாறல் யூஸ் ஆகும். இங்க பாருங்க இதுல நீங்க அ 1/20ன்னு போட்டு ஏவோட வேலை, பியோட வேலைன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஒருத்தரோட வேலை நாட்கள் தான் குடுத்துருக்காங்க. இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, ஈஸியா நேர்மாறல், எதிர்மாறல் டைப்ல போட்டு போயிரலாம். 80% வேலைன்றது வந்து 20 நாள்னா, 100% வேலை எவ்வளவுன்னு ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிங்க. சரியா? எப்பயும் போல நம்ம நேர்மாறல், எதிர்மாறல் பண்ணுவோம்ல. அதனால தான் அதெல்லாம் முடிச்சுட்டு இங்க வாங்க. அப்பதான் இந்த சம்ஸ் போட ஈஸியா இருக்கும்னு சொன்னேன். இப்போ பெர்சன்டேஜ் அதிகரிச்சுச்சுன்னா, என்னாகும்? நாட்களும் அதிகரிக்கும். அதாவது அந்த வேலைய செஞ்சு முடிக்கிறது நாட்களும் கூடும் இல்லையா? 80% வேலைய முடிக்கவே 20 நாள் ஆச்சுன்னா, 100% வேலைய முடிக்க கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்ப 2மே நேர்மாறல். நேர்மாறல்னு கண்டுபிடிச்சுட்டோம். நேர்மாறல்னா குறுக்கு பெருக்கல் பண்ணணும். குறுக்கு பெருக்கல்னா 100 × 20 டிவைடட் பை 80. இப்ப அடிச்சு போடுங்க. இத அடிச்சா 4ன்னு வருமா? இத அடிச்சா 25ன்னு வரும். அப்ப 25 நாள் ஆகும். 25 டேஸ் மொத்த வேலை வந்து முடிக்கிறதுக்கு 25 நாட்கள் ஆகும். யாருக்கு? பிக்கு. பிக்கு மொத்த வேலைய முடிக்க எவ்வளோ நாள் ஆகும்னா 25 நாள் ஆகும். இவ்வளோதான் இந்த சம். புரியுதா? அதாவது இவங்க வந்து எப்படின்னா பெர்சன்டேஜ்ல குடுப்பாங்க. அவ்வளோதான். அத நம்ம வந்து அ மொத்த வேலை அப்படின்னு குடுக்கும்போது 100% வேலையை முடிக்க அப்படின்னு கொஸ்டின்ல வராது. மொத்த வேலை அப்படின்ற மட்டும் தான் இருக்கும். நம்ம அத 100%ன்னு கெஸ் பண்ணிட்டு 80% இவ்வளவுன்னா 100% எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சாலே போதும். அந்த மொத்த வேலை வந்து முடிக்க 25 நாள் ஆகும் அப்படின்னு போட்டுறலாம். ஏன்னா ஏயும், பியும் ஈக்குவலா வேலை செய்றவங்க தான். அதனால நம்ம ஈஸியா அப்படி எடுத்து போட்டுறலாம். இந்த மாதிரி சம்ஸும் வரும். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கும்போது இந்த மாதிரி சம்ஸ் வரும். ஏன்னா இது ரொம்ப ஈஸியான சம்ஸ். அடுத்தது டைப் 12. அடுத்த டைப் பாருங்க. இது இந்த மென் அண்ட் வுமன் கான்செப்ட்.
மென் அண்ட் உமன் கான்செப்ட் இதுலேருந்து ஒரு கொஷின் வந்துட்டே இருக்கும். கொஞ்சம் குரூப் 2 டைப்லாம் அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து ஒரு நாள் கண்டிப்பாக இருக்கும். மென் அண்ட் உமன் கான்செப்ட் ஒரு ஆண்களை பெண்களுக்கு ஈக்குவல் பண்ண சொல்லுவாங்க. கொஷின் பாருங்க. 15 ஆண்கள் 8 மணி நேரம் வேலை செய்து 21 நாளில் ஒரு வேலையை முடிப்பர் எனில் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வேலை செய்து 21 பெண்கள் எத்தனை நாளில் முடிப்பர்? கொஸ்டின்ல என்னன்னு இன்னொன்று கொடுத்துருக்காங்க பிராக்கெட்ல. இங்கு 3 பெண்கள் 2 ஆண்களுக்கு சமமான வேலையை செய்கின்றனர். அப்ப அவங்களே ஹிண்ட் கொடுத்துட்டாங்க. இது கொடுக்கலன்னா நம்ம தான் இதை கண்டுபிடிக்கணும். ஆனா இங்க கொடுத்துட்டதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், டைரக்டா வந்து ஈக்குவல் பண்ணிக்கலாம். பாருங்க, 3 ஆண்கள் 2 பெண்களின் வேலையை செய்கிறார்கள்னு கொடுத்துட்டாங்க. அதாவது ஆண்கள் வந்து ஆண்கள் பை பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3/2 ரேஷியோவில் வேலை பார்க்குறாங்கன்றத அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? 3 ஆண்கள் 2 பெண்களோட வேலைக்கு சமம். இப்போ இது எதுக்கு அப்படின்னா, நம்ம இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா கொஸ்டின், அதை அப்படியே எடுத்து எழுதுங்க. 15 ஆண்கள், ஆண்கள் அப்படிங்கிற இடத்துல மென் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். 15 ஆண்கள் 8 மணி நேரம் வேலை செய்து 21 நாளில் ஒரு வேலையை முடிப்பர் எனில், இங்க பாருங்க அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 21 பெண்கள் உமன் டபிள்யூன்னு போட்டுக்கிறேன் 6 மணி நேரம் வேலை செய்து எத்தனை நாளில் முடிப்பர்? எத்தனைன்ற இடத்துல நான் எக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன் 1. இவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த 1 இருக்கிறதுனால நீங்கள் அதை வந்து பெருசாக எதுவும் எடுத்துக்க தேவையில்ல, விட்டுறலாம். இந்த மென் உமன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இந்த கொடுத்துருக்க வேல்யூவை நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணணும். 3 ஆண்கள் பெண்கள் 2ன்னு கொடுத்துருக்கு இல்லையா, அதை போடணும். 15 × 3 நான் அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுனால அப்படியே வச்சுக்கிறேன். 8 × 21 இஸ் ஈக்குவல் டு 21 பெண்கள் உமனுக்கு வந்து 2ன்னு நான் போட்டுக்கிறேன் இன்ட்டு 6 × எக்ஸு. இப்போ நம்மளுக்கு தெரியும் இல்லையா, எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்துடணும். இன்ட்டு 8 × 21 டிவைடட் பை 21 × 2 × 6 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். பாருங்க, 21 21 அடிச்சிட்றேன். 1 3 3 2 3 6. திரும்ப இதை அடித்தேன்னா 1 2 4 2 8. இதை திரும்ப அடித்தேன்னா 1 2 2 2 4. இப்போ பேலன்ஸ் இருக்குது இந்த 15 2 மட்டும்தான். 15 2 30. மொத்தம் 30 நாட்கள் ஆகும். இவ்வளோதான் இது. புரியுதா? அவங்களே ஆண்கள் எவ்வளவு பெண்கள் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே எப்பயும் போல் அந்த M1 H1 D1 ஃபார்முலா போடுவோம் இல்லையா, அந்த ஃபார்முலாவில் போட்டுட்டு அந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பதிலாக அந்த வேல்யூவை அப்ளை பண்ணணும். சரி, இப்போ கொஷினில் கொடுக்கல, அந்த ஆண் பெண் ரேஷியோ விகிதம் வந்து கொடுக்கலன்னா எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக என்னென்னா, இந்த சம்முக்கு வந்து மணி நேரம் நாள்லாம் கொடுத்துருக்கிறதுனால இந்த சம்முக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. டேரெக்டாக அவங்களே கொடுத்துருவாங்க இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்தா. நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி சம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதோட இந்த சம் முடிஞ்சது. இங்கே பாருங்கள், நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி சம் அப்படின்னா டேட்டா எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, 4 ஆண்கள் ஓகேவா 5 நாட்களில் ஒரு வேலையை செஞ்சாங்கன்னா, அதே இது 6 பெண்கள் 5 பெண்கள் 6 நாட்களில் அதே வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? 4 ஆண்கள் 5 நாட்களில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க, அதே வேலையை 5 பெண்கள் 6 நாட்களில் முடிப்பர் அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. இப்படி கொடுத்துருக்கும் போது நம்ம பாருங்க, 4 ஆண்கள் 4 மென் 5 நாட்களில் வேலை செய்வாங்க, அதுக்கு ஈக்குவலாக 5 உமன் 6 நாட்கள் வேலை செய்வாங்க. ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிக்கிறணும். நீங்கள் மென்னு இருக்க இடத்துல எம்மும் பெண்கள் இருக்க இடத்துல வந்து நீங்கள் உமன் டபிள்யூனும் போட்டுக்கிறணும். போட்டுட்டு இப்போ நம்ம இது பேலன்ஸ் பண்ணுங்கள். 5க்கு 5 கேன்சல் ஆயிரும். இங்கே வந்து 2 2 4, இங்கே 3ன்னு வருமா? அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, 2m இஸ் ஈக்குவல் டு
3W இருக்கு. இப்போ நான் M எல்லாம் ஒரு பக்கம், M, W எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுறேன். இந்த 2 இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். அப்போ 2/3. அப்போ இப்படி இருந்தாலே எம்முக்கு நேராக 3யும் டபிள்யூக்கு நேராக 2வும் போட்டுக்கரலாம். அதாவது ஆண்கள் வந்து 3 பங்கும் பெண்கள் வந்து 2 பங்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். புரியுதா? இப்படி தான் கொடுக்கலனா கொடுத்துருக்க அந்த ஆண்கள் நாட்கள் இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி அடிச்சு போட்டு மிச்சம் வர்றதை இந்த ரேஷியோ படி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அந்த 3ஆ 2ஆ அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் கொடுத்துருக்கேன். இந்த கொஸ்டின்ல அது தேவையில்லை, அவங்களே கொடுத்துட்டாங்க. சரியா? ஓகே, இப்போ நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். 8 ஆண்கள் அல்லது 12 பெண்கள் ஒரு வேலையை 30 நாட்களில் முடிப்பர் எனில் 4 ஆண்கள் மற்றும் 3 பெண்கள் சேர்ந்து அவ்வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? இது நீங்க பாருங்க, அந்த இதுக்கு முன்னாடி பார்த்த சம் மாதிரியே இருக்கும் பார்க்க. ஆனா இதுல நல்லா பாருங்க, அதுல வந்து டைரக்ட்டா இத்தனை ஆண்கள் இத்தனை நாள் வேலை செஞ்சு இத்தனை நாள்ல முடிக்கிறாங்க. இத்தனை பெண்கள் அப்ப எத்தனை நாள்ல இப்படி முடிக்குவாங்க. கொஸ்டினே இப்படி இருக்கும். ஆனா இங்க பாருங்க, 8 ஆண்கள் அல்லது 12 பெண்கள் ஒரு வேலையை முடிப்பாங்கன்னு கொடுத்துட்டு, எனில் 4 ஆண்கள் மற்றும் ஓகேவா? மற்றும் 3 பெண்கள் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும்? அல்லது மற்றும் இப்படி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கொடுத்தாலே இது ரொம்ப சிம்பிள். பார்க்க வந்து கஷ்டமா தெரியும். கொஸ்டின் கொடுக்கும்போது அல்லதுல கொடுத்துட்டு கேட்கும்போது ரெண்டையும் சேர்த்து கேட்குறாங்களே ஆன்சர்ல அப்படின்றது பார்க்கும்போது ரொம்ப டஃப்பான கொஸ்டின் மாதிரி தெரியும். ஆனால் இந்த மாதிரி வந்தால் ஈஸியான ஒரு மெத்தட் இருக்குது. அதுபடி நம்ம போட்டு போயிடலாம். பாருங்க, இந்த மாதிரி மற்றும் அல்லதுன்னு கொடுத்தாலே ஃபார்முலா ஒன்று இருக்குது. மொத்த நாட்கள், இது வந்து ஷார்ட்கட் மாதிரி தான் ஈஸியாக போடுறதுக்காக. ஓகேவா? மொத்த நாட்கள் பை ஃபஸ்ட்டு பெண்களோட மேலே மற்றும்ன்ற வேல்யூ எழுதணும், கீழே அல்லதுன்ற வேல்யூ எழுதணும். அதே மாதிரி ஆண்களுக்கு மேலே மற்றும்ன்ற வேல்யூ எழுதணும், கீழே அல்லதுன்ற வேல்யூ. இது ஆண் பெண்ணை மாற்றி கூட நீங்கள் எழுதிக்கலாம், ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ப்ளஸ் தானே பண்ண போகிறோம். ஆனால் என்னென்னா இந்த மேலே மற்றும் கீழே அல்லதுன்றது வரணும். இங்கிலீஷில் இருந்தால் மேலே ஆர் மற்றும்னா இல்லை அண்டு, மேலே அண்டு அப்படின்ட்டு வரும், கீழே வந்து ஆர் அப்படின்ட்டு வரும். சரியா? இந்த மாதிரி வேல்யூஸை எடுத்து நம்ம போட்டுக்கணும். இப்போ இந்த ஃபார்முலா படி எப்படி போடலான்றதை பார்க்குறோமா? இதெல்லாம் அழிச்சிட்றேன். ஃபார்முலாவை மட்டும் நீங்கள் நீட்டாக எழுதி வச்சுக்கோங்க. பாருங்க, ஃபார்முலாவை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. மொத்த நாட்கள் பை இது. இப்போ இந்த ஃபார்முலா படி நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இங்கே கொஷினில் மொத்த நாட்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? மொத்த நாள் வந்து 30ன்னு கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை, இப்போது ஆண்களோட மற்றும் வேல்யூ எங்கே இருக்குது? 4 ஆண்கள் மற்றும் 3 பெண்கள். 4 ஆண்கள் மற்றும் 3 பெண்கள் மேலே எழுதிக்கிறேன். மற்றும் எல்லாம் மேலே வரும் இல்லையா? அதனால் எழுதும்போதே சேர்த்து மேலேயே எழுதிடுறேன். அடுத்தது கீழே அல்லது வேல்யூ எங்கே இருக்குது? 8 ஆண்கள் அல்லது 12 பெண்கள். பக்கத்து பக்கத்தில் தான் கொடுத்துருப்பாங்க ரெண்டுமே. இதை இந்தபடி நீங்கள் முதல் எடுத்து எழுதிருங்க. 30/4/8 ப்ளஸ் 3/12 கொடுத்துருக்க டேட்டாலேருந்து நான் எழுதிட்டேன். இதை அப்படியே சால்வ் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ மேலே இருக்கிறத அப்படியே கடைசி வரைக்கும் வச்சுட்டே வாங்க, கடைசியில் அடிச்சுக்கலாம். கீழே மட்டும் முதல் கண்டுபிடிங்க. 8க்கும் 12க்கும் நான் எல்சிஎம் எடுத்தேன், எனக்கு என்ன கிடைக்கும்? 2, 4 2 8, 6 2 12, திரும்ப 2, 2 2 4, 3 2 6. அப்போ 2 × 2 × 2 × 3, 2 2 4, 4 2 8, M3 24. அப்போ எல்சிஎம் 24. இப்போ இந்த 8 23 எத்தனை வாட்டி அடிப்படும்? 3 வாட்டி மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மேலேயும் 3ஆல் நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 12 2 தடவை மல்டிப்ளை ஆகும், அப்போ மேலேயும் 2ஆல் பண்ணணும். இப்போ 4 3 12 ப்ளஸ் 3 2 6. ஓகேவா? இப்போது இது திரும்ப நான் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 12 + 6 18, 18/24. இதை நான் அடிக்கலாமா? 6ஆல் அடித்தேன்னா 3 18, 4 24. அப்போ எப்படி மாறும்? 30/3/4. 3/4 நான் மேலே கொண்டு வரும்போது இப்படி எழுதிக்கலாமா?
இந்த 4 மேலே வந்தால் மல்டிப்ளை பை 4 டிவைடட் பை 3. இப்போ இதை அடிங்க, 10ன்னு வருமா? அப்போ 10 × 4 40, 40 டேஸ் ஆகும் மொத்தம். இவ்வளோதான். அந்த ஃபார்முலா படி ஒரு மொத்த நாட்கள் ஒன்று இருக்கும், அதை மேலே தூக்கி போட்டுருங்க. அல்லதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, இத்தனை ஆண்கள் அல்லது பெண்கள்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா? இத்தனை ஆண்கள் மற்றும் பெண்கள்னு கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த மற்றுமெல்லாம் மேலே தூக்கி போட்டுருங்க, அல்லதெல்லாம் கீழே போட்டு நடுவில் 2 ப்ளஸ் போட்டு ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிவிட்டு அடித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். புரியுதா? இது ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நிறைய வச்சுக்கிற மாதிரியோ குழப்புற மாதிரியோ உங்களுக்கு தோணும். பட் அப்படி இல்லை. ஒரு 2 வாட்டி நீங்கள் இந்த சம் போட்டிங்கனாலே ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஓகே, அடுத்து இதில் இருக்கிற ஒரு லாஸ்ட் முக்கியமான ஒரு மாடல், அதாவது திறமை, எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. திறமை கணக்குகள். ஒருத்தரை விட இன்னொருத்தர் வந்து இத்தனை மடங்கு, இவ்வளவு திறமையானவர், இத்தனை சதவீதம் திறமையானவர், அந்த மாதிரி கொஸ்டின் வரும். இந்த எஃபிஷியன்சி சம் வந்து நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. குரூப் 2 குரூப் 1லாம் இது அடிக்கடி வரும். பாருங்க, பொதுவாகவே திறமை சம்முக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். திறமை வந்து எப்பயுமே எப்படி இருக்கும்னா, அவர் செய்கிற வேலை நாட்களுக்கு எதிர்தகவில் இருக்கும். அதாவது திறமை அதிகமாக இருக்கிறவங்க கம்மியான நாளில் வேலையை முடிச்சிருவாங்க. திறமை கம்மியாக இருக்கிறவங்க நாட்கள் அதிகமாக எடுத்துக்கிடுவாங்க. அதுதான் இது. திறமை குறைஞ்சா நாட்கள் கூடும், திறமை கூடுனா நாட்கள் குறையும். அந்த கான்செப்ட் தான் இது. இங்கிலீஷில் சொல்லணும்னா எஃபிஷியன்சி is inversely proportional to days. ஓகேவா? இது வந்து கான்செப்ட். இது ஃபார்முலாலாம் கிடையாது, கான்செப்ட். இது தெரிஞ்சாதான் நம்ம இந்த திறமை கணக்குகள் வந்து பண்ண முடியும். இப்போ பாருங்க, ராஜா ஒரு வேலையை, கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தாங்க? ராஜா ஒரு வேலையை 15 நாட்களில் முடிக்கக்கூடியவர். பாபு ராஜாவை விட 50% திறமையானவர் எனில் இருவரும் சேர்ந்து வேலையை முடிக்க ஆகும் காலம் என்ன? சரியா? பாருங்க, இப்போ இதுலேயே 2 டைப்பாகவும் நான் ஆன்சர் எழுதுறேன். கொஸ்டினில் ராஜா ஒரு வேலையை 15 நாட்களில் முடிக்கக்கூடியவர், பாபு வந்து அதை விட 50% திறமையானவர் எனில் பாபு அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னு மட்டும் ஒரு கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாபுவோட எஃபிஷியன்சி மட்டும் கேட்குறாங்கன்னா, பாருங்க, ராஜா ஒரு வேலையை 15 நாளில் முடிக்கிறார். அப்போ நான் ராஜாவோட வேலையை 100% எடுத்துக்கிறேன். 100% வேலையை 15 நாளில் முடித்தா அதை விட 50, ஏன்னா சதவீதத்தில் கொடுத்துருக்கிறதுனால நானும் சதவீதத்தில் எடுத்துக்கிறேன். 50% திறமையானவர் அப்படின்னா பாபு வந்து 150% வேலை செய்வாருன்னு அர்த்தம். அப்படி தானே? அப்போது பாபு எவ்வளோ நாளில் முடிப்பார்? நேர்மாறல் எதிர்மாறல் டைப்பில் நம்ம போட்டுக்கலாம். இது வந்து கூடுச்சுன்னா என்னாகும்? இது குறையும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், திறமை கூடுச்சுன்னா நாட்கள் வந்து குறையும். அப்போ இது வந்து எதிர்மாறல், நேர்பெருக்கல் பண்ணணும். அப்படியே வந்து டைரெக்டாக நேருக்கு நேராக பெருக்கணும். 150 இதை நான் அடித்தேன்னா எனக்கு 10ன்னு கிடைக்கும், இதை அடித்தேன்னா 10. அப்போது 10 டேஸ் வந்து பாபுவுக்கு ஆகும் இந்த வேலையை முடிக்க. ராஜா 15 நாளில் முடிப்பார், ஆனால் பாபு 10 நாளில் முடிச்சிருவார். இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். கொஷின் இது வரைக்கும் கேட்டிருந்தா இதோடையே முடிச்சிடலாம். ஆனால் இங்கே கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, 2 பேரும் சேர்ந்து வேலையை முடிக்க எவ்வளோ நாள் ஆகும்? ஒன்றுமே இல்லை. ஏ வந்து 15 நாளில் முடிப்பாருன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. பி, அதாவது பாபு வந்து 10 நாளில் முடிப்பாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவ்வளோதான். இப்போ 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாளில் வேலை செய்வாங்கன்னு நம்ம எப்பயும் செய்வோம் இல்லையா? எல்சிஎம் கண்டுபிடிச்சிருங்க. 3 15, 2 10. அப்போ 5 15, 15 2 30 எல்சிஎம். ஏவோட வேலை 2 ஒரு நாளைக்கு, பியோட வேலை 3 ஒரு நாளைக்கு. தெரியுதா? ஏயை விட 50% இவர் எக்ஸ்ட்ரா செய்கிறாரா ஒரு வேலை? கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சிருதா? இவர் 2 வேலை செய்கிறாரு, இவர் 3 வேலை செய்கிறார். இப்போ இது 100%னா அது 150% கரெக்டாக தான் வந்திருக்கு. இப்போ ஏயும் பியும் சேர்ந்து வேலை செஞ்சால் எத்தனை வேலை செய்வாங்க ஒரு நாளைக்கு? 5 வேலை செய்வாங்க. அப்போ மொத்த வேலையை முடிக்க மொத்த வேலை 30. 2 பேரும் சேர்ந்து 5 வேலையாக செஞ்சாங்கன்னா 6 நாளில் முடிச்சிருவாங்க. 6 days. அவ்வளோதான்.
புரியுதா உங்களுக்கு? நீங்க கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். அவங்க என்ன கேட்குறாங்க, எத கண்டுபிடிக்க சொல்றாங்கன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, ஈஸியா பண்ணிறலாம். இப்போ இதில இன்னொரு சம்மு. இதான் லாஸ்ட் சம் பாருங்க. ஏ என்பவர் பியை விட 3 மடங்கு திறமையானவர். மேலும் ஒரு வேலையை முடிக்க பியை விட 60 நாட்கள் குறைவாகவே எடுத்துக்கொள்கிறார். எனில் இருவரும் சேர்ந்து வேலையை முடிக்க ஆகும் காலம் எவ்வளவு? இப்போ அங்க வந்து 50% வந்து திறமையானவர்ன்னு குடுத்தாங்க. இங்க அதுக்கு பதிலா 3 மடங்கு திறமையானவர்ன்னு குடுக்குறாங்க. மடங்கு கணக்குல. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா எழுதுனோம் இல்லையா? அதாவது எஃபிஷியன்சி வந்து நாட்களுக்கு வந்து எதிரா இருக்கும். இப்ப பாருங்க ஏ, பின்னு எடுத்துக்கிறேன். ஏவோட ஏ வந்து 3 மடங்கு. இப்ப ஏ வந்து ஒரு நாளைக்கு 3 வேலை செஞ்சா, பி வந்து ஒரு நாளைக்கு 1 வேலை தான் செய்வார். ஏ என்பவர் பியை விட 3 மடங்கு திறமையானவர். அப்ப ஏ பி ஒரு வேலை செஞ்சா, பி வந்து 3 வேலை செய்வார். இது வந்து திறமை. அப்ப நாட்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்க. எப்பயுமே திறமைக்கு நாட்கள் எதிர்ப்பதமா இருக்கும். நாட்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இது இங்க வந்துரும். இது இங்க போயிரும். அதாவது ஏ 1 நாள்ல செஞ்சுருவாரு. ஓகேவா? அதே வேலைய பி 3 நாள் எடுத்துக்குவாரு. புரியுதா? பி வந்து 3 வேலை எடுத்துக்கிருவாரு. இதுதான் இது. அப்போ இப்ப நான் இத வந்து எக்ஸ்ன்னு கூட எடுத்துக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். நீங்க பொதுவாவே எப்பயுமே எக்ஸ்ன்னு வச்சு நம்ம சம் செஞ்சு செஞ்சு பழகியிருக்கோம் இல்லையா? அதுக்காக. ஆனா உண்மையிலே அது வந்து நாட்கள். புரியுதா? ஏன்னா பாருங்க 3 மடங்கு திறமையானவர் கண்டிப்பா வேகமா பண்ணிருவாரு. ஒரே நாள்ல அந்த வேலைய முடிச்சுருவாரு. 1 மடங்கு திறமை இருக்கிறவர் கண்டிப்பா அதே வேலைய செய்ய 3 நாள் எடுத்துக்குவார் டைம். 1x, 2x, 3x அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்ப நானு திறமைன்னு வந்துட்டாலே இப்படித்தான்ப்பா கண்டுபிடிக்கணும். நீங்க இந்த ஸ்டெப் உங்களுக்கு தெரியாட்டி கூட, இந்த ஸ்டெப் ஃபர்ஸ்ட்டு வரணும். அடுத்து இத கண்டுபிடிக்கணும்ன்றத நீங்க போட்டு பழகிக்கோங்க. இப்ப பாருங்க, இந்த 2க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பாருங்க. 1x - 3xன்னா 2xன்னு வரும். 2x இஸ் ஈக்குவல் டூ எத்தன நாள்ல முடிப்பாங்க? கொஸ்டின்ல என்ன குடுத்துருக்காங்க? ஒரு 3 மடங்கு திறமையானவர். மேலும் ஒரு வேலையை முடிக்க பியை விட 60 நாட்கள் குறைவாகவே எடுத்துக்கொள்கிறார் எனில். ஓகேவா? இந்த 2 பேருக்கு உள்ள டிஃபரன்ஸ். இவர விட இவர் 60 நாள் முன்னாடியே முடிச்சுடுறாரு. அப்படின்னா, அந்த 2 பேருக்கு உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு? 60. அப்ப எக்ஸ் மட்டும் நான் கண்டுபிடிச்சேன்னா 30. எனக்கு எக்ஸ் வேல்யூ கிடைச்சிருச்சு. இந்த எக்ஸ் வேல்யூவ இதில நீங்க அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணேன்னா, எனக்கு என்ன கிடைக்கும்? ஏ நெக்ஸ்ட் இதில பண்ணலாம். ஏ வந்து 1x, பி வந்து 3xன்னு போட்டிருந்தோமா? எக்ஸ் வேல்யூ 30ன்றத நான் அப்ளை பண்றேன். 1 × 30 இங்க 3 × 30 3 × 30 இங்க வந்து 30 இங்க 90 புரியுதா? இத்தனை நாட்கள் ஆகும்னு நான் கண்டுபிடிச்சிருக்கேன்ப்பா. அந்த திறமைய வச்சு நானு அவங்களோட மொத்த வேலை நாட்கள், ஒரு நாள் அவங்க வந்து எவ்வளோ நாள்ல வேலைய முடிப்பாங்க? ஏன்றவரு எத்தன நாள்ல வேலைய முடிப்பார்? ஆமா. ஏ வந்து 3 மடங்கு திறமையானவர் தானே! அப்ப பி 90 நாள் செய்ற வேலைய இவர் 30 நாள்ல முடிச்சுடுறாரு. கரெக்ட்டா தானே வந்திருக்கு. அதே மாதிரி இவர் செய்யறத விட 60 நாள் முன்னாடியே அவர் வேலைய முடிக்கிறார். கழிச்சு பாருங்க 60 வரும். ஓகேவா? இப்ப 2 கண்டிஷனையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான். இப்ப என்ன கேட்குறாங்கன்னா, இருவரும் சேர்ந்து வேலைய முடிக்க ஆகும் காலம். அப்போ ஒண்ணுமே இல்ல. நம்ம எப்பயும் செய்ற மாரி. ஏவுக்கு 30 நாள் ஆகும். பிக்கு வந்து 90 நாள் ஆகும். அப்ப 30க்கும் 90க்கும் நான் எல்சிஎம் எடுக்கிறேன். எடுத்தா 3, 10, 30 டைரக்ட்டா 10ஆலயே போட்டுறேன். 1, 3 3 × 10 × 3 90 தான் வரும் திரும்ப நம்மளுக்கு எல்சிஎம். பாருங்க 90 × 90. அப்ப ஏ 3 நாள் வேலை செய்வாரு. ஏ 1 நாள் வேலை செய்வாரு. அதாவது 1 நாள் இல்ல, ஒரு வேலை. ஏ வந்து ஒரு நாளைக்கு 3 வேலை முடிப்பாரு. பி வந்து 1 வேலை முடிப்பாரு. இதான் நம்ம ஸ்டார்ட்டிங்ல கண்டுபிடிச்சிருப்போம். சரியா? நீங்க வந்து அப்ப இதுதான் நம்ம கொஸ்டின்ல எடுத்தோனே கண்டுபிடிச்சுட்டேனே!
ஏ வந்து 3 ஒர்க், பின்றது 1 ஒர்க் அப்படின்னு போட்டு தான் நம்ம சம்மே ஆரம்பிச்சிருப்போம். சரியா? அப்ப அத வச்சே பண்ணியிருக்கலாம்ல. இப்ப எதுக்கு திரும்ப புதுசா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எனக்கு மொத்த வேலை நாள் வேணும் இல்லையா? அப்பத்தானே 2 பேரும் சேர்ந்து எத்தன நாள் மொத்த வேலை எவ்வளவுன்றத நான் கண்டுபிடிக்கணும்ல. இந்த 90ன்றத நான் கண்டுபிடிக்கணும். அப்பதான் 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாள்ல அத முடிக்க முடியும்னு கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக கொண்டு வந்தது தான் இது. அவங்க குடுத்துருக்க அந்த இவங்க 2 பேருக்கு உள்ள டிஃபரன்ஸ் இவர விட இவர் 60 நாள் முன்னாடியே முடிக்கிறாருன்னா, 2 பேருக்கு உள்ள டிஃபரன்ஸ் 60 நாள்னு குடுத்தாங்க. அத வச்சு நானு 2 பேரோட தனித்தனி வேலைய கண்டுபிடிச்சுட்டு, இப்போ மொத்த வேலை எவ்வளோன்றத கண்டுபிடிக்கிறேன். அப்போ ஏ பிளஸ் பி வந்து ஒரு நாளைக்கு 4 வேலை செய்வாங்க. அப்ப மொத்த ஒர்க் 90ண்டா, இத 4 நாளா பண்ணி அவங்க எத்தன நாள்ல முடிப்பாங்க? இத நீங்க டிவைட் பண்ணா 22 1/2ன்னு வரும். 22 1/2 நாட்கள்ல இத முடிப்பாங்க. புரியுதாப்பா? இதோட அந்த சம் முடிஞ்சுச்சு. இவ்வளோதான் ஒரு டைம் அண்ட் ஒர்க்ல இருக்கிற டாபிக்கே இவ்வளோதான். மென் அண்ட் வுமன் கான்செப்ட், ஜாயினிங் அண்ட் லீவிங் கான்செப்ட், எஃபிஷியன்சி, பெர்சன்டேஜ், திறமை, மடங்குகள் இவ்வளோதான் வந்து பெரிய லெவல் கொஸ்டின்ஸ். முன்னாடி ஸ்டார்ட்டிங்ல பார்த்தோம்ல, இந்த பேசிக் அதெல்லாமே குரூப் 4 லெவல் கொஸ்டின்ஸ். இது நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். எல்லாமே உங்களுக்கு அ அந்த டாபிக்ல இருக்க எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும். நெக்ஸ்ட் டாபிக் வந்து சிம்பிள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போடலான்னு இருக்கோம்ப்பா. நம்மளோட சேனல்ல வந்து கீழ கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. அதுக்காக நெக்ஸ்ட் டாபிக் வந்து சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து எடுக்கிற ஐடியா இருக்கு. நீங்க வந்து கன்டினியூஸா நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு டாபிக் கூட மிஸ் ஆகாம எல்லாமே உங்களுக்கு வந்து நாங்க கவர் பண்ணி குடுத்துருவோம். வித்தின் 3 மந்த்ஸ்க்குள்ளேயேவும். அதுக்கப்புறம் அ தனியா கொஸ்டின் பேப்பர்ஸும் நம்ம இதுல வந்து போட்டுட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 10 வருஷமா அ நடந்த எக்ஸாம்ஸ்ல சிம்ப்ளிஃபிகேஷன்ல என்னென்ன சம்மெல்லாம் கேட்டிருக்காங்க. குரூப் 4, குரூப் 2 மட்டும் கிடையாது. இந்த மாதிரி கவர்மெண்ட்ல நடந்த எல்லா கொஸ்டின் பேப்பர்ல இருந்தும் எடுத்து, உங்களுக்கு மொத்தமா அத ஒரு பிளேலிஸ்ட்ல தனியா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லயே குடுத்துருக்கோம்ப்பா. சிம்ப்ளிஃபிகேஷன், எல்சிஎம், ஹெச்சிஎஃப் எல்லாத்துக்கும். இப்போ இந்த டாபிக் முடிஞ்சிருச்சு இல்லையா? இதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் அப்லோட் பண்ணிருவோம். கன்டினியூஸா அதையும் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே. தொடர்ந்து சேனல ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சேனல வந்து சஜெஸ்ட் பண்ணுங்க. திரும்ப இன்னொரு டாபிக்ல உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ.